ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி இயர் வந்துட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் கொலு வைப்போம். அதே மாதிரி இந்த இயருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி அதை மாட்டி வச்சுட்டு அதில் ஒரு நல்ல கிளாத் போட்டதுக்கப்புறமா மேலே லாக் பண்ணி வச்சுருக்க எல்லா பொம்மையுமே வந்துட்டு எடுத்து அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப்ஸில் வந்து வரிசைக்காக நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வருஷம் வருஷம் வந்து கொலு வைக்கிறது தான் இருந்தாலுமே வந்துட்டு எந்த சாமி பக்கத்தில் எந்த சாமி வரும்னு எனக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். ஸோ வந்து அவங்கக்கிட்டே எல்லா பொம்மையும் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்களே வந்து எங்கெங்கே எந்த பொம்மை வரும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சில இதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ் படி இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டி தான் வந்து கொலு வைப்பாங்க. நாங்கள் வந்து தூரமாக இருந்து பார்ப்போம். அந்த பொம்மைலாம் வெயிட்டாக இருக்கிறனால நம்மளை தூக்கவும் விட மாட்டாங்க. ஸோ வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோமே தவிர நாங்கள் வந்து ஃபுல்லாக அதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம். இப்போ வந்து நாங்கள் வளர்ந்துட்டோம்னால ஃபுல்லாகவே வந்து எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நாங்கள் தான் இது வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் வந்துட்டு எங்கள் பாட்டி தான் வந்து பூஜைலாம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கலர் கலராக ட்ரெஸ்லாம் போட்டு மேக்கப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு வந்துடும், அவ்வளோதான் வேலை. இப்போ வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா வேலையுமே நம்ம தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. காலையில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை மாட்டி அதுக்கப்புறம் அதில் ஒரு கிளாத் போடுறதுக்கே எங்களுக்கு வந்து ஈவினிங் வர ஆயிடுச்சு. நைட்டு தான் அந்த பொம்மையெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து வச்சோம். நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தான் நினச்சோம். ஆனால் ஒன்று ஒன்றா இறக்கி வைக்கும் போதே நாங்கள் வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த 9 டேஸ்மே 3 சாமியை வச்சு எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த 3 சாமி மட்டும் அவங்களுக்கு கீழே வைக்கிற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும், மேலே வச்சிட்டோம்னா எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணேன்னா இந்த சைடில் வந்து பார்க் ஏரியா மாதிரி வைப்போம், அதுக்கு தான் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த பார்க் செட்டப்புமே எங்கள் தாத்தா தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நானும் என் தம்பியும் தான் பண்ண ஆரம்பித்தோம். அவனும் இப்போ வந்து வேலைக்கு போயிட்டான். ஸோ நான் தான் வந்து இதை செட் பண்ண போகிறேன். எப்போதுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தீமில் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு எதுவுமே தோணாது. முன்னாடி வந்துட்டு யோசிச்சும் நான் வைக்க மாட்டேன். அந்த டைமில் என்ன தோணுதோ அதை அப்படியே நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த டைமே நான் நிறைய தீமில் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு லாஸ்ட் டைமில் இதை ரெடி பண்ணுறதுனால எதுவுமே நான் வந்து பண்ணலை. என்ன தோணுதோ அதை வந்து பண்ணலான்ட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி கிராஸ்லாம் போட்டுட்டு ஒரு கோவில் செட்டப்பை தான் கொண்டு வந்தேன். நான் வந்து நிறைய மவுண்டெயின்லாம் ரெடி பண்ணலாம் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி நான் நினச்சேன். ஆனால் வந்து அவ்வளோ டைம் இல்லை என்கிட்ட. வேஸ்ட்டான தெர்மாக்கோல்லாம் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வால் மாதிரி நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன், சென்டராக கோவில் இருக்கிற மாதிரி. கோவிலுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்துட்டு பிளாங்காக விடாமல் இந்த மாதிரி கார்த்திகை பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு செட் உண்டு. இதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் வந்து சைடில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவ்வளவா வந்துட்டு இந்த சைடு மண் யூஸ் பண்ணாமல் கோலப்பொடியை தான் நான் வந்துட்டு கோவிலுக்குள்ளேயும் கோவிலுக்கு வெளியே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போதுமே மண் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே கலர் கோலப்பொடிலாம் நான் அந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். இந்த கோவிலுக்கு அந்த சைடில் வந்துட்டு மண்ணை வந்து இந்த மாதிரி மவுண்டெயின் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து தண்ணி விழுகிற மாதிரி கலர் பேப்பரை வந்து ஃபிட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு கீழேயும் தண்ணி இருக்கிறக்காண்டி கலர் கோலப்பொடி இந்த மாதிரி நான் வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஒரு போட்டையும் வச்சுட்டு அந்த பக்கமாக ஒரு வீடு இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு கோவில் பக்கத்தில் வந்து நிறைய ஷாப்லாம் இருக்கும்ல, அது மாதிரி தான் வந்துட்டு கிராஸ் மேட்டை போட்டு அதில் வந்துட்டு ஒரு தாத்தாவும் பாட்டியும் பழம் விற்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பழம்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக மினியேச்சர் மாதிரி. இந்த பழக்கடையில் வந்துட்டு வாங்குற மாதிரி ஒரு 2 பேர் உண்டு, அவங்களே இது பக்கத்துலேயே வந்து நான் நிற்க வச்சுட்டேன். எப்போல்லாம் இந்த பார்க் செட் பண்ணுறேன்னா அப்போம்லாம் எனக்கு ஒரு சீன் மட்டும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். மிஸ்டர் பீன் கார்ட்டூன் பார்க்கும்போது கிறிஸ்மஸ் டைமில் வந்து குடில் வைப்பாங்கள்ல, அதுக்குள்ளே வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டராக எடுத்துகிட்டு ஒரு ஷோ மாதிரி பண்ணுவார். அதுதான் வந்து இந்த பொம்மையெல்லாம் எடுத்து வைக்கும்போது எனக்கு வந்து தோணும். அப்படி கரெக்டாக செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்போதுமே வந்துட்டு அந்த சீன் ஒன்று தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். இந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் மண் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா குட்டியாக கிராஸ் மேட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் வந்து இந்த பிளாஸ்டிக் டாய் இருக்குல்ல, அந்த அனிமல்ஸ் டாய்லாம் வந்து நிற்கும். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, மண்ணில் வச்சோம்னா கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அதில் ஒரு குட்டியாக வீடு வச்சுட்டு அதை சுற்றி வந்து கல்லை வச்சு நான் வந்து ஒரு பார்டர் மாதிரி போட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த பார்க்குக்கு மெயினாக வந்துட்டு ரோடு தான் போடணும். அந்த கோவிலுக்கு அதுக்கப்புறம் ஃபால்ஸ்க்கு ஜூக்கெலாம் போகிற மாதிரி நான் வந்து ஒரு 3 வேல ரோடு போட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிளாக் கலர் பேப்பரில் வந்துட்டு சென்டராக இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வரைஞ்சிட்டு அந்த பேப்பருக்கு சைடில் வந்துட்டு மண்ணெல்லாம் போட்டு வச்சுட்டேன். முன்னாடிலாம் இந்த பார்க்குக்கு வைக்கிறதுக்கு நிறைய காரு அதுக்கப்புறம் பைக்லாம் இருக்கும். இப்போ வந்துட்டு 2 பைக்கு ஒரு கார் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆட்டோ வந்துச்சு, அதையுமே இந்த ரோட்டில் வந்து போகிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காக்கா வந்து பானையில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பொம்மை வந்து க்யூட்டாக இருக்கும். இது வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதையும் வந்து அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்கம்னு ஒரு போர்டையும் நான் வந்து செட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு போன வருஷம் நான் வந்துட்டு
இந்த சீஸா அதுக்கப்புறம் வந்துட்டு ஊஞ்சல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் அங்கே வச்சதுக்கப்புறமா பார்க்குக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே அந்த பார்க்கில் வந்து செட் பண்ணிட்டேன். இந்த சைடில் வந்துட்டு கல்யாண செட்டு மாதிரி இருக்கும், அதை தான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டேபிள் போட்டு அதில் ஒரு கிளாத் போட்டதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வச்சுட்டே இருக்கும்போது கரண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற பொம்மையெல்லாம் அங்கே வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கு லைட்டிங்ஸ் தான் வந்து போடணும். இந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுச்சு. இந்த ஃபுல் அவுட்புட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.